Good morning students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to see the new lesson chapter 10 ல இருந்து பார்க்க போறோம் environmental economics lesson பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து physical economicsலாம் பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி international economics like this இது மாதிரி நிறைய நம்ம economics பத்தி பார்த்திருக்கோம். இதுல environmental economics தான் பார்க்க போறோம். environmental economicsனா என்ன, அதுல வந்து நிறைய வந்து pollutions இதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. உனக்கு pollutions பத்திலாம் இருக்கு இந்த லெசன்ல. environment எப்படி நம்ம protect பண்றது and also எப்படி care பண்றது இதெல்லாம் தான் இந்த environmental lessonல பார்க்க போறோம். So, இதில் பார்த்தோன்னா introduction first பாரு. Environmental economics is the study of interaction between human economic activity and the natural environment. Human economic activityக்கும் natural environmentக்கும் நடுவில் interact ஆகிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, environmental economics சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் இதில் மீனிங் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. The term environment has derived from the word French word. ஒரு French வேர்டில் இருந்து தான் environmentன்ற வேர்டு வந்திருக்கு. என்ரோனியான்றது பார்த்தோன்னா அதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் வேர்டு என்ரோனியா. ஸோ அது மீன்ஸ் என்னென்னா அப்படின்னா என்னென்னா சரவுண்டுன்னு அர்த்தமா. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுன்றது பார்த்தோன்னா ஆல் த கண்டிஷன்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் சரௌண்டிங்ஸ் அண்ட் அஃபெக்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆர்கனிசம் ஆர் த குரூப் ஆஃப் ஆர்கனிசம். ஸோ இது என்ன என்விரானியான்றது சரௌண்டிங்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து தான் என்விரான்மெண்ட்டுன்னு வந்தது. சரௌண்டிங்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் இதை மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற நம்மளோட சரௌண்டிங்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா மீனிங் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு சில மீனிங் கொடுத்துருக்காங்க பாரு. த பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தட் ரெகக்னைஸ் த வேல்யூ ஆஃப் போத் த என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதாவது எக்கனாமிக் லெவலில் என்விரான்மெண்ட்டு அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரெண்டையும் பார்க்கறது தான் என்னது என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. த கோல் இஸ் டு பேலன்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதாவது நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நார்மலாக ஹியூமன் எக்கனாமிக்கையும் சரி என்விரான்மெண்ட்டையும் சரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் இம்பேக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ எக்கனாமிக் லெவலில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் எதுவும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஸோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த நேஷ்னல் ஆர் லோக்கல் என்விரான்மெண்ட் பாலிசிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. நம்ம எக்கனாமிக் லெவலில் நேஷ்னல் லெவல்லையும் சரி என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து அதுக்குன்னு ஒரு பாலிசிஸ் எடுத்து நம்ம வந்து பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட மீனிங் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எக்கோசிஸ்டம். ஸோ அண்ட் எக்கோசிஸ்டம் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் திங்ஸ். எல்லா லிவிங் திங்ஸையும் சேர்ந்தது தான் எக்கோசிஸ்டம் சொல்கிறோம். பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஆர்கனிசம்ஸ் இன் அண்ட் கிவன் ஏரியா இன்ட்ராக்டிங் வித் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ வித் தேர் நான் லிவிங் என்விரான்மெண்ட். நான் லிவிங் என்விரான்மெண்ட்டான அதாவது வெதர் இருக்குது, எர்த் இருக்குது, சன்னு, சாயில் இதெல்லாம் கூட நம்ம என்னது லிவிங் திங்ஸான எல்லாமே இன்ட்ராக்ட் ஆகி இருக்கிறது தான் வந்து எக்கோசிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ எக்கோசிஸ்டம்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பயோஸ்பியர் அண்ட் த determine the health. ஆக்சுவலாக பயோஸ்பியர்ன்றது லேண்ட் அண்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகிட்டு இதுதான் பயோஸ்பியர். நம்ம பயோஸ்பியரில் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அந்த பயோஸ்பியர் கூட இன்ட்ராக்ட் ஆகி இருக்கிறது தான் எக்கோசிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் உனக்கு எக்கோசிஸ்டம் ஆஃப் வியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரு. உன்னோட புக்கில் அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. எக்கோசிஸ்டம் ஆஃப் வியூன்றது உன்னோட இதில் என்னெல்லாம் எது கலந்துருக்கு எக்கோசிஸ்டம்ஸ்னு பார்த்தோன்னா ரிசோர்ஸஸ் இருக்குது, வெல்னஸ் இருக்குது, ஸ்பேசஸ் இருக்குது, வேல்யூ இருக்குது அண்ட் மொபிலிட்டி, லெஷர், கம்யூனிட்டி, மேக்கர் அண்ட் க்ரோத்துன்னு சொல்லி இதை மாதிரி உனக்கு எக்கோசிஸ்டமில் நிறையா வந்து டைப்ஸ் இருக்குது. உன்னோட இதில் எக்கோசிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்தது பார்த்தோன்னா லிங்கேஜ் பிட்வீன் எக்கானமி அண்ட் த என்விரான்மெண்ட். ஸோ எக்கானமிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் என்ன வந்து லிங்க்னு சொல்லியிருக்காங்க பாரு. மேன் லைஃப் இஸ் இன்ட்ராக்டட் வித் த அதர் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங். நம்மளோட லைஃபை எது கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதர் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. So in fact the life of the human being is shaped by his living environment. The relationship between the economy and the environment. Actually the relationship எக்கனாமிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை என்னன்னு சொல்கிறாங்க மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல்னு சொல்லியிருக்காங்க. இதில் உனக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுன்னு கொடுத்து அதாவது ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது. அந்த ரா மெட்டீரியல்லேருந்து
நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி அதை கன்சியூமர்ஸ்க்கு போகுது, கன்சியூமர்ஸ் அதை யூஸ் பண்ணி அதோட வேஸ்டேஜை நம்ம வந்து வெளியே போடுறோம் இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா என்விரான்மெண்ட்டு, அதுதான் என்விரான்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து ஒரு டயக்ராம், ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க உனக்கு. என்னென்னா நெக்ஸ்ட்டு அந்த பொல்யூஷன்லாம் பற்றி நீ படிக்கிறப்போ உனக்கு அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ த ஃபஸ்ட் லா ஆஃப் thermodynamics and the energy emphasize that is any production system what goes in must come out. என்ன வந்து உள்ளே எடுத்துக்கிறோமோ அது வந்து வேஸ்டேஜாக நம்ம வெளியே இது பண்ணுறோம். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசரை ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த கன்சியூமர் என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணி அதோட வேஸ்டேஜஸை வெளியே போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரீசைக்கிளாக வந்து நமக்கு மாற்றி மாற்றி இதுவாகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பொல்யூஷன் ஆகுது, வேஸ்டேஜஸ்னால என்ன ஆகுது, பொல்யூஷன் வந்து நமக்கு நிறையா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் அவுட்புட் பை ஃபோம்ஸ் ஃப்ரம் இன்புட்ஸ் ரிசல்ட்டிங் இஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் அண்ட் வேஸ்ட் ரிசல்ட் ஃப்ரம் கன்சப்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ். மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணிவிட்டு அதோட வேஸ்டேஜை தூக்கி போடுறோம் ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் இட் இஸ் இட் ஆல் ரைட் எவ்ரி என்விரான்மெண்ட் இஸ் சப்ளையர்ஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் லைக் ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள். நம்ம என்விரான்மெண்ட்டே பார்த்தோன்னா ரெனிவபிளும் இருக்குது, நான் ரெனிவபிள் ரிசோர்ஸும் இருக்குது. ஸோ ரெனிவபிள்னால் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணனா திரும்பவும் அதை வந்து நமக்கு திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி அது வந்து ரெனிவ் ஆகும். பட் நான் ரெனிவபிள் ரிசோர்ஸ் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணது திரும்பவும் நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் நான் ரெனிவபிள் சொல்கிறோம். இது நீ பார்த்துட்டு ஏற்கனவே ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள் ஒன்ஸ் யூஸ் பண்ணதை திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு வாட்டர் ஏர்னா நமக்கு திரும்ப ஒரு ரெனிவ் ஆகிட்டு திரும்ப நமக்கு கிடைக்குது. நான் ரெனிவபிள்ன்றப்போ ஒரு பெட்ரோல், டீசல், கேஸ் எடுத்துட்டேன்னா ஒன்ஸ் நீ பைக்கில் வந்து பெட்ரோலை ஏதோ ஒன்று போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கடுத்து திரும்பவும் அதே பெட்ரோல் ரீசைக்கிள் ஆகி திரும்பவும் உனக்கு வருமா, வராது. ஸோ அதை வந்து நான் ரெனிவபிள் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஹியர் த என்விரான்மெண்டல் கூட்ஸ் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மோஸ்ட்லி இந்த ரெனிவபிள் நான் ரெனிவபிள்லையும் நிறைய வேஸ்டேஜஸ் எல்லாமே நம்ம என்விரான்மெண்ட்டை எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்விரான்மெண்டல் கூட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, ஆர் டைப்பிக்கலி நான் மார்க்கெட் கூட்ஸ் இன்க்ளூடிங் க்ளீன் ஏர், clean water and landscape, green transport infrastructure. ஆக்சுவலாக என்விரான்மெண்ட் கூட்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நான் மார்க்கெட் கூட்ஸாக ஒரு க்ளீன் ஏராக இருக்கிறது, க்ளீன் வாட்டரு, க்ளீன் லேண்டாக இருக்கிறது, க்ரீன் பிளேசஸாக இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க என்விரான்மெண்டல் கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், எல்லாமே அதை அஃபெக்ட் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த பப்ளிக் பார்க்கு, அர்பன் பார்க்கு, ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், ஃபாரஸ்ட், பீச்சஸ் எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டோட கூட்ஸ் தான். அதெல்லாம் நம்ம தான் வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்டல் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. கூட்ஸ்னால் என்விரான்மெண்ட்டோட கூட்ஸ் இதெல்லாம், அதோட பொருள் இதெல்லாம் ரிவரும் சரி, மவுண்டெயினும் சரி, ஃபாரஸ்ட், பீச் எல்லாமே என்விரான்மெண்ட்டோட கூட்ஸ். அதோட குவாலிட்டின்னு பார்த்தோன்னா இஸ் செட்டப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல் எய்தர் ஜென்ரலைஸ்ட் ஆர் லோக்கல் human beings and conditions of the environment relative to the requirements of one or more spaces and any human needs. Actually அதோட quality is continuously declining due to the capitalism mode of functioning. நம்ம அதோட குவாலிட்டியை வந்து என்விரான்மெண்ட் குவாலிட்டியை நம்ம தான் குறைச்சிட்டு வரோம். என்ன பண்ணுறோம், நிறையா வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறையா வேஸ்டேஜஸை போட்டு என்ன பண்ணிட்டோம், என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டிஸையே நம்ம வந்து குறைச்சிட்டே வரோம்னு சொல்கிறாங்க. இதில் என்விரான்மெண்ட் இஸ் பியூர் பப்ளிக் குட்ஸ் தட் கேன் பி கன்சியூம்டு சைமல்டேனியஸ்லி பை எவ்ரி ஒன். என்விரான்மெண்ட்டில் ஒரு பியூர் பப்ளிக் குட்ஸ், அதாவது பப்ளிக்கோட ஒரு பியூரான ஒரு சுத்தமான ஒரு இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா வேஸ்டேஜஸ் போட்டு எல்லாருமே எவ்ரி ஒன் ஆர் சைமல்டேனியஸ்லி டிஸ்ட்ராயிங் தட் பிளேஸ், எல்லாமே பிளேஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னலிட்டிஸ் அண்ட் த என்விரான்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே இன்டர்னலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாரு, இன்ட்ரொடக்ஷன் இன் environmental economics. One of the most important market failure is caused by negative externalities and rising from productive and consumption of goods and services. Actually market failures என்னெல்லாம் failures ஆகுதோ அதை வந்து negative externalities சொல்கிறாங்க. And also the third party effects arising from the production and consumption. So third பார்ட்டியை வந்து affect பண்ணுற எல்லாமே external negative externalitiesனு சொல்கிறாங்க.
So here they affect people not directly. Actually இந்த externalitiesன்றது பார்த்தோன்னா என்னன்னா people directly affect பண்ணாது production and the consumption of the goods and services. They also known as the spill over effects. Actually இது people directly affect பண்ணாது and also spill over effect னு இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா meaning of externalities. ஸோ இதில் பார்த்தோன்னா spill over effects resulting from the act. ஒரு சில டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்டர்னலிட்டிஸில் என்னென்னு பார்த்தோன்னா the externalities may be the defined as the cost or benefit imposed by the consumption and production activities of the individuals, rest of the society not directly involved in the activity and towards with no payments. Actually இது பார்த்தோன்னா the cost or benefit imposed by consumption இதில் பார்த்தோன்னா third parties இதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா rest of the society not directly involved, டைரெக்டாக அந்த இன்வால்மெண்ட்டு அந்த ஆக்டிவிட்டியில் இருக்காது, அதுதான் எக்ஸ்டர்னலிட்டிஸ்னு சொல்கிறாங்க. பெனிஃபிஷியல் எக்ஸ்டர்னலிட்டிஸ் ஆர் த ஆக்சுவலாக பெனிஃபிட்ஸோட வர எக்ஸ்டர்னலிட்டிஸை பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டினோ அதில் அட்வர்ஸ் பாயிண்ட்ஸ் டிமெரிட்ஸாக வரதை நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ்னோ சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. இதில் பாசிட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டின்னு பார்த்தோன்னா இதில் 2 டைப்ஸ் சொன்னாலையே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பாசிட்டிவ் when some residents of the locality hire a private security agency to patrol their area, the other residents of the area also benefit from. இப்போ என்னென்னா ஒரு ப்ரைவேட் அதாவது பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சில ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு சேஃப் கார்டு ஒரு பேட்ரோல் மாதிரி ஒரு சேஃப் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சம் பர்சன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறப்ப அவங்க அந்த மொத்த ஏரியாவுமே சேஃப் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அது வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி மொத்த ஏரியாவுக்கும் அது பாசிட்டிவாக மற்ற எல்லாருக்குமே அது யூஸ் ஆகுது, நம்ம ஏரியாவை வந்து அவங்க வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறாங்க. இதை பாசிட்டிவ் கன்சம்ஷன் சொல்கிறாங்க. ஏ பர்சன். ஆனால் அதுவே நெகட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டின்றது பார்த்தோன்னா ஒரு பர்சனும் ஒரு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு, போகிறப்ப அவர் வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு. ஸோ ஸ்மோக் பண்ணுறப்ப அவருக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆனால் கூட வர கோ பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதனால் பாசிட்டிவ் ஏதாவது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா, இருக்காது. மற்றவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும், ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். அந்த மாதிரி வர்றது தான் என்னன்னு சொல்கிறாங்க நெகட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதே இதை பார்த்தோன்னா ஒரே திங்ஸை வச்சு இன்னொரு திங்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, இப்போ ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க அதுலேயே இன்னொரு ப்ராடக்ட்டை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னலிட்டின்னு சொல்கிறோம். அதே இது பார்த்தோன்னா நம்ம சப்போஸ் ட்ரைனிங் இஸ் கிவன் ஃபார் த இதே இது நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி. இன்னொன்று எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் நல்லா ட்ரெயின் ஆகுறாரு, ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்ச நாளே இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் சேலரி அதிகம்ன்றதுனால ஜாயின் பண்ணுறாரு. அப்படி ஜாயின் பண்ணதுனால அவருக்கு என்ன ஆகும், அந்த இன்னொரு கம்பெனிக்கு ரொம்ப ப்ராஃபிட் தானே, இவரால் ஒரு பெனிஃபிட் தானே, சரி பாசிட்டிவ் தானே அவங்களுக்கும். சரி நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கே இல்லாமல் இன்னொரு கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ண ஒரு ட்ரைனர் நமக்கு வந்துட்டார், ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டாருன்னு அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னலிட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா உனக்கு இருக்கிறது பொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பொல்யூஷன் டாப்பிக்கு போகலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்விரான்மெண்டல் எக்கனாமிக் பற்றி பார்த்துருந்தோம். என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ன்றது ஹியூமன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் த ஸோ பொல்யூஷனில் நமக்கு நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் நம்ம ஏர் பொல்யூஷன் இருக்குது, வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, நாய்ஸு, லேண்ட் பொல்யூஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்னென்னா நாய்ஸ் பொல்யூஷன் அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம சவுண்ட்ஸ்னால வர்றது நாய்ஸ் பொல்யூஷன், லேண்டில் நம்ம போடுற வேஸ்டேஜஸ்னால வர்றது லேண்ட் பொல்யூஷன் ஆகும். வாட்டர்லேயும் நம்ம போடுற வேஸ்டேஜஸ் இதை மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிறது வாட்டர் பொல்யூஷன் வரும். அண்ட் ஆல்சோ ஏர் பொல்யூஷன்ஸ்லேயும் இதை மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து வர கெமிக்கல்ஸ், இந்த கேஸஸ் இதை மாதிரிலாம் வந்து ஸ்மோக்ஸு இதனால் வர்றது தான் ஏர் பொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி சாலிட் லிக்விட் அண்ட் கேஷியஸ் சப்ஸ்டன்சஸ் இந்த அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் சாலிட் லிக்விட் கேஷஸ்னு எது வந்து ஃபார்ம் ஆகி நம்ம ஏரை அஃபெக்ட் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏர் பொல்யூஷன் சொல்கிறாங்க.
ஸோ ஹியர் இந்த டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இருக்குது. இண்டோர் ஏர் பொல்யூஷன் இருக்குது, அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் இண்டோர்லன்னு பார்த்தோன்னா வீட்டில் என்ன ஏர் பொல்யூஷன் நம்ம உள்ளே வந்து நடக்கும், குக்கிங்லாம் நடக்கிறப்ப அண்ட் ஹீட்டிங் வித் சம் சாலிட் ஃபியூவல்ஸ் ஆர் ஓப்பன் ஃபயர்ஸ், ஏதாவது ஃபயர் ஆயிடுறது, ஸ்டவ்லேருந்து வர ஸ்மோக்கு லைக் திஸ், இதனாலலாம் வந்து இண்டோர் ஏர் பொல்யூஷன் ஆகுது. இதே இது அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வெஹிக்கல்ஸ்லாம் பைக்கு கார் இதெல்லாம் போகுது இல்லையா, போகிறப்ப அதுலேருந்து வர ஸ்மோக்ஸ்னால அவுட்டோர் ஏர் பொல்யூஷன். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ் நமக்கு நடக்கிறது. இதில் ஒரு சில காசஸ் கொடுத்துருக்காங்க. காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா வெஹிக்கல் எக்ஸாஸ்ட் ஸ்மோக். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வெஹிக்கல்ஸ், அதிக அளவில் வெஹிக்கல்ஸ்லேருந்து வர ஸ்மோக்ஸ்னால ஏர் பொல்யூஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபாசல் ஃபியூவல் பேஸ்டு பவர் பிளான்ஸ், நிறைய பவர் பிளான்ஸ்லேருந்து வந்து ஏர் பொல்யூஷன்ஸ் நிறைய நடக்குது. அந்த பவர் பிளான்ஸ் ஏர் பொல்யூஷன்ஸ் அடுத்தது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா எக்ஸாஸ்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ், இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னா நிறைய ஸ்மோக்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வர்றப்ப அதுலேருந்து என்ன ஆகுது, நிறைய ஏர் பொல்யூஷன்ஸ் நடக்குதுன்றாங்க. அடுத்தது பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பொட்டென்ஷியல் இம்பேக்ட் இதில் பார்த்தோன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அமோனியா இதெல்லாம் யூஸ் பண்ணுறது என்ன ஆகுது, ஏரில் அந்த இதெல்லாம் கலந்து அதுவும் ஏர் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் காசஸ் பார்த்தோன்னா நேச்சுரலாக நடக்குது, வால்கனோ எரப்ஷன் நடக்கும். ஸோ வால்கனோ எரப்ஷன் நடக்கிறப்ப அதுலேருந்து ஸ்மோக்ஸ் நிறையா வரும் அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிறது, இதை மாதிரி இதனால் நிறையா வந்து நமக்கு ஏர் பொல்யூஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ், வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மஸ்கிட்டோ காயில்ஸ் அண்ட் ஆல்சோ பெஸ்டிசைட்ஸு, கெமிக்கல்ஸு, வீடை க்ளீன் பண்ணுறது கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாமா கூட நம்மளோட ஏர் பொல்யூஷன் வர்றதுக்கான ரீசன்ஸாக சொல்லியிருக்காங்க. இதில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் பார்த்தோன்னா என்னென்ன எஃபெக்ட் இதனால் நமக்கு வந்து பாதிக்குதுன்னு பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் நிறையா வரும். ஏர் பொல்யூஷன்ஸ்னால ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது அண்ட் ஆல்சோ குளோபல் வார்மிங் வந்து ஆகுது. இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் இந்த அட்மாஸ்பியர், அந்த நம்மளோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது, குளோபல் வார்மிங்கை ஃபார்ம் பண்ணுறது ஏர் பொல்யூஷன். அண்ட் ஆல்சோ ஆசிட் ரெயின், நம்ம கெமிக்கல்ஸ்லாம் வந்து அந்த ஏரில் வந்து ஃபார்ம் ஆகி என்ன ஆகுது, அது அந்த ரெயினாக வரப்போ ஆசிட் ரெயினாக வந்து நமக்கு வந்து விழுது, அந்த கெமிக்கல்ஸோடு வரப்போ ஆசிட் ரெயினாக வருதுன்னு சொல்கிறாங்க. என்ட்ரோபிகேஷன், ஆக்சுவலாக இந்த இதில் இருக்க சீயில் இருக்கிற ஃபிஷ்ஷஸு, பிளான்ட்ஸு, இதை மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷனால் ரொம்ப வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட்ஸ் ஆன் வைல்டு லைஃப்லேயும் சரி, நம்மளோட ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸு எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷனால் ரொம்ப பாதிக்கப்படுது. அடுத்தது பார்த்தோன்னா ஓசோன் லேயரே நம்ம ஏர் பொல்யூஷன்னால் ஹார்ம்ஃபுல்லாக ரொம்ப வந்து ஹார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் ஹியூமன்ஸ் ஃப்ரம் த அல்ட்ரா வயலட் ரேஸ், இந்த யூவி ரேஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த ஓசோன் லேயரே ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஹியூமன் ஹெல்த், எல்லாத்தையும் விட அவுட்டோர் ஏர் பொல்யூஷனால் ஹியூமன்ஸ் அதிக அளவில் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஏர் பொல்யூஷனில் வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, I hope you all understand this class. I will see you in the next class. Thank you.